ரூம்பாய் திரைப்படத்தினை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பாளரான வி கிரியேஷன் திரு கலைப்புலி தானு சார் அவர்களே வருக வருக என மனமாற வரவேற்கிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று இன்று ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் GKM தமிழ் குமரன் அவர்களை வருக வரை என வரவேற்கிறேன். மற்றும் துணைத் தலைவர் அண்ணன் கமலக்கண்ணன், அண்ணன் திரு RK சுரேஷ், செயலாளர்கள் அண்ணன் திரு 5 ஸ்டார் கதிரேசன், அண்ணன் திரு R ராதாகிருஷ்ணன், பொருளாளர் அண்ணன் திரு சுபாஷ் சந்திரபோஸ், EC உறுப்பினர் திரு PL தேனப்பன் மற்றும் திரு பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் என அனைவரையும் ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருபவர்களையும் வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் முதல் பார்வையை வெளியிட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக உதவிய இயக்குனர் திரு பாலாஜி தரன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் இரண்டாம் பார்வையை வெளியிட்ட இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்புமிக்க வருகை தந்திருக்கும் எங்கேயும் எப்போதும் புகழ் இசையமைப்பாளர் திரு C சத்யா அவர்களையும், எங்கள் ரூம்பாய் திரைப்படத்தின் பாடல் வரிகளை பாராட்ட வந்திருக்கும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எனக்கு எல்லா பக்கபலமாக எல்லா வகையிலும் உதவி செய்த திருப்பத்தூர் ஏஜஸ் குரூப் சேர்மன் அண்ணன் திரு A ஞானசேகர் அவர்களையும், ஏஜஸ் குரூப் மேனேஜிங் டைரக்டர் அண்ணன் திரு A செந்தில் முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த நல்வழி காட்டிய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அண்ணன் திரு VRK ரிஷிராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர் மற்றும் ரூம்பாய் திரைப்படத்தின் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வருக வர என வரவேற்கிறேன். ACM சினிமாஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படமான ரூம்பாய் திரைப்படத்தின் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிடுறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார்.
அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டி தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரூம்பாய் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தான் அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே, திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதே மகிழ்ச்சி என்று சொல்லி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியிலே நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தை, நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம் ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றை காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைத்துறை மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றிப்படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமுல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும், திரைப்பட முதலாளியிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப்சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள் திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து, அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்திற்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்து கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூம்பாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார். ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கிறா தான் அதை அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு ஒரு செலிபிரிட்டி இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைகிறதுக்கு தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தாய் கிழவிங்கிற படத்தை வேறு எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய போய் ரீச் ஆகிருக்காது.
ஸோ அது சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வ விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாயாக இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு இதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார். இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்டு டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை. இமிடியேட்டாக லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி தரைக்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பில் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண பிடி சார், எக்ஸிக்யூட் பண்ணதால் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க. நீங்கள் 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒரு ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கிடையே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, விடையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ சினிமா சார்ந்து, அது ஓடிஆர்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க, 5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப சாரி. நான் ட்ரெய்லர் எதுவும் பார்க்கல. ஆனால் ஜெகன் எனக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே தெரியும். ஜெகன் வந்து என் கூட திரைப்பட கல்லூரியில் படித்தார். என்னோட கிளாஸ்மேட் அவர் ஜெகன். ரொம்ப ஆர்வமான மனிதர். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே அவர் சேர்மேன் எலெக்ஷனுக்கு நின்னார். அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணல எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். ஒரு திரைப்பட கல்லூரி கூட வச்சுருந்தார் திருப்பத்தூரில். அதுக்கும் நான் கெஸ்ட்டாக போனேன். அந்த கல்லூரி சக்ஸஸ் ஆச்சான்னு தெரியல எனக்கு. இந்த படத்துக்கு இப்போ வந்திருக்கேன். அதான் வேறு ஒன்றும் தான் நான் ட்ரெய்லர் பார்க்கல, சாரி. நான்
டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஜெகன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் முயற்சி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ரூம் பாய் ட்ரெய்லர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக டைரக்டர் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நானும் பாலாஜி தரணும் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா போயிருந்தோம் அந்த காலேஜுக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர். மியூசிக் சென்ஸ் இருக்குது அவருக்கு. நல்ல டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் படம் இவர் எப்போ பண்ணுவார், எப்போ ரிலீஸ் ஆகும்னு. அந்த தருணம் இப்போ தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் நடித்த அறிமுக நாயகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் டே வந்து யாருக்குன்னா மியூசிக் டைரக்டருக்கு தான். ஸோ அதனால் அவரை ஹைலைட் பண்ணோம். அவர் கொஞ்சம் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். வாங்க. இல்லைன்னா அது ஸ்பெஷல் ஆகாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர் தான் ஒருத்தர் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பர். இவருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் படத்துக்கு ஹாரி ஜெயராஜா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே மாதிரி நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவரும் மிகப்பெரிய லெவலில் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பானவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்களோட ஆடியோ பார்ட்னர் கலைப்புலி இன்டர்நேஷ்னல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தின் அனைத்து ஜாம்பான ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அடுத்தபடியாக எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த நம்ம ப்ரொடியூசர் சந்துரு சாருக்கும் ப்ரோ ஜெகன் ராயன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஆடியோ வாங்கியிருக்க நம்ம கலைப்புலி இன்டர்நேஷ்னல் தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படம் வந்து இந்த படத்தில் நீங்கள் சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மனசார ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சாங்ஸை நல்லா ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். வேறு ரொம்ப அதிகமாக நான் பேசுனதில்லை. இந்த படத்தில் 2 சாங் நான் பாடியிருக்கேன். இந்த ஃபேமிலி சாங் ஒன்று கேட்டிருப்பீங்க. அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை சாங், அந்த 2 சாங் நான் தான் பாடினேன். அவ்வளோதான். இந்த சாங் வந்து ப்ரமோட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து பெருசாக அது ஒன்றும் வரல. பட் இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் நல்லா ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக பண்ணணுன்னு உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும், நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன். ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல. அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடித்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மாலை வணக்கம் அனைவருக்கும். ரூம் பாய் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் ஒட்டுமொத்த ஊடக சகோதர நண்பர்களுக்கும், சற்று முன்பு வரை மேடையை அலங்கரித்து கொண்டு அவசர நேரத்தில்
கிளம்பும் நம்மளுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்களே, கலைப்புலி தானு ஐயா அவர்களே, செயலாளர்களான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நிகில் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தில் பணிபுரிந்த ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தருணமும் கூட இது. ஸோ நிறைய மேடைகளை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடந்த சில நாட்களாக இசை வெளியீட்டு விழாவில் நிறைய விமர்சனங்கள் எழுந்தது, கருத்துக்கள் எழுப்பப்பட்டது தமிழ் துறையின் எழுச்சியும் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றி. ஸோ அதில் நிறைய விவாதங்கள் நடந்திருந்தாலும் நான் எதை பேசினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதனால தான் என்னென்னு தெரில. நல்ல வேளை எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்தது. நம்ம ஜாம்பவான்கள் இங்கே இருக்கும் பொழுது நம்ம எதுவும் சொல்லிடுவோமோ பேசிடுவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு உகந்த தருணமாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். மதிப்பிற்குரிய அண்ணன் திரு தமிழ்குமரன் அவர்கள் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தமிழ் திரையுலகத்திற்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மனிதர் நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அதனால தான் எப்படி வந்தாகணும் அப்படின்னு அவர் வர்றதும், அவருக்காக காத்திருந்த கலைப்புலி தானு ஐயா அவர்களும், இதெல்லாம் எல்லாமே ஒரு ஒற்றுமை உணர்வை காட்டுது. மதிப்புமிக்க ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய தாய் சங்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சியும் வளர்ச்சியும். அதை நோக்கி தான். ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் கூட ஒருத்தர் நான் பேசும் பொழுது ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார், ஆடியோ லான்ச்சுக்கு ஆடியோ லான்ச்சை பற்றி பேசலாமே அப்படின்னாரு. இந்த ஆடியோ லான்ச் எதை நோக்கி இருக்குது? சினிமா. அடுத்தது அடுத்த நகர்வு திரையரங்குகளில் திரைப்படம் வெளியிடுதல். அங்கே தான் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், விநியோகஸ்தர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கடந்து திரும்ப அங்கே ஒரு சங்கம் இருக்குது அவங்களுக்கு. அதை திரும்பி மறுபடியும் இங்கே வரணும் அப்படின்னா நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் வரணும். அப்போ இந்த சங்கங்கள் நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் தான் அதுக்கடுத்து தமிழ் திரையுலகம் நல்லா இருக்கும், இந்த திரைப்படங்கள் நல்லா இருக்கும். இதில் இருக்க வருவாய் வசூலில் ஈட்ட முடியும். திரைத்துறையில் திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை நம்ம அழகாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதுல எல்லா கருத்துக்களையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரூம்பாய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதில் நிகில் நீங்கள் மறக்காதீங்க, எனக்கு அவ்வளோவா அவருக்கு தெரியாது எனக்கு அவரை. இப்போ இதில் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்பொழுதும் சரி, அந்த சாங்ஸ் பாருங்கள். லஜ்ஜாவதின்னு ஒரு சாங் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த சாங் பரத் சாருக்கு. அதில் பட்டர்ஃப்ளை சாங் அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான சாங்ஸ், சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட்டர்ஃப்ளை சாங் நான் அகைன் ஒன் மோர் கேட்கலாமான்னு பார்த்தேன். எல்லாரும் முக்கியமானவங்க இருக்காங்க, திரும்ப நம்ம கேட்டுட்டு அது நல்லா இருக்காது. அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, தொகுப்பழனி நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், அதில் ப்ளே ஆகிருக்குனாங்க. சரி பரவாயில்ல, நீ இப்போயே டைப் பண்ணேன், அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சாங். இப்போல்லாம் வர்ற பாடல்களை கேட்கவே முடியல, அதனுடைய வரிகளும் புரியலை, எத்தனை முறை கேட்டாலும் ஒன்றும் விளங்கவும் இல்லை. ஆனால் இது அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இசையமைப்பாளருக்கும் இந்த பாடலை எழுதினிய பாடலாசிரியருக்கும் இதை அருமையாக இந்த படத்தை இயக்கியிருக்கக்கூடிய சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கும் இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த டெக்னீஷியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். குட் ஈவினிங், என் பேர் நிக்கில். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோடய அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம். ஐயோ சாரி, நான் ஃபெமின். இது என்னோட 12th மூவி. பட் திஸ் மூவி இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். A big thanks to director sir and everyone, and also my mom
for supporting me in everything. In the 12th movie எல்லாம் பெஸ்ட்டாக வந்தது என்னோட மாம் மட்டும்தான். அண்ட் யா தேங்க்யூ. வணக்கம். இந்த நாள், இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் வந்து ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நனவாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கி என் கூட இல்லாமல் இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார், என்றைக்கா இருந்தாலும் என் பையன் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டே சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படி சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFT. ஓ, அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து எனக்கு ஓகே சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் கிடச்சிருக்கேன், சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. 2004 கலைவாணர் அரங்கத்தில் நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோடய அப்பா இருந்தார். அந்த விருதை வந்து மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார், என் பையன் வந்து விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன், அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும், அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்து எடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை, இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு, அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார். நானும் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன், சார் ஒரு படம் பண்ணோம் சார். ஆக்சுவலாக கதை எல்லாம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கும் படம் பண்ணுற ஐடியா இல்லை. நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நானே ஒரு படம் எடுத்துடுறேன், ரொம்ப 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே படம் பண்ணுங்க, என் சன்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், ஜெகன் எனக்கு தோல்வி வந்து ரொம்ப பழசு. அது ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, எனக்கு தோல்வி வந்து ரொம்ப பழசு. நான் நிறைய தோல்விகளை சந்திச்சவன், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும்
என் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன். சரி, ஆனால் நான் நினச்சி பார்க்கல. நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. ஓகே, இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏலகிரியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு கதை எழுத சொன்னார். கதை எழுதிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மேடமும் படித்தாங்க, சாரும் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணலான்னும் போது அப்போது நிக்கில் வாஸ் டூயிங் இஸ் 11th ஸ்டாண்டர்ட். அந்த லீவில் December 30, 2024 ஷூட் பண்ணுறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஏலகிரியில் ஷூட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாண்டி போச்சு. அதில் கொஞ்சம் ஒன்றும் ஒரு முரண்பாடு வந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் மற்ற விஷயங்கள்லாம் சார் பார்த்து அதை வந்து கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அவரும் தயங்காமல் செலவு பண்ணார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனால் நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து நான் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. நான் பேசிக்காக அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஊரில் ரன் பண்ணேன். எல்லாமே நானே லேர்ன் பண்ணது தான். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் கேமராமேனை உருவாக்கியிருக்கேன், எடிட்டராக உருவாக்கியிருக்கேன். ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீடம்னு ஞாபகம் வந்தோடனே, ஃப்ரீடம்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. என்னோடய ஃபேமிலி, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பண்ணு, உன்னால் முடியும் அப்படி இருப்பேன். ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மா, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்லப்போனால் அந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு ஓ அண்ணனா எடுத்திருக்கான், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னுடைய பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் அவங்க வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்துட்டு மாமா இது உண்மையிலே வேறு லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ஏசிஎம் நிறுவனம் மிஸ்டர் ஏ சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.